அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம நம்முடைய பிள்ளைகளை தொழுகையாளியாக உருவாக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா நம்முடைய பிள்ளைங்க எந்த அளவுக்கு தொழுகையின் மீது ஆசை உள்ளவங்களாக இருக்கிறாங்க, தொழுகையை பத்தின அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குது என்பது நமக்கு தெரியுமா? இல்ல நாம எந்த அளவுக்கு தொழுகையோட சிறப்புகளையும் அதோட மேன்மைகளையும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அவரோட மனசுல பதிய வச்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க அது ஒரு பெரிய ஒரு கேள்விதான். நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிமான பெற்றோர்களும் சிறு வயதிலிருந்தே நம்முடைய பிள்ளைகளை தொழுகை சொல்லி பழக்கப்படுத்தணும். அப்படி பழக்கப்படுத்தினாதான் அவங்க எதிர்காலத்துல நல்ல ஒரு தொழுகையாளிகளாக உருவாவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் சொன்னாங்க, 7 வயது அடைஞ்ச உடனே உங்களுடைய பிள்ளைகளை தொழுகை சொல்லி ஏவுங்க. 10 வயசாகியும் உங்களோட பிள்ளைகள் தொழுகலன்னு சொன்னாங்க, உங்களோட பிள்ளைகளை அடிச்சாவது தொழுக வைங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக காமிச்சிருக்கிறாங்க. நபி அவங்க எவ்வளவு மென்மையானவங்க, எவ்வளவு இரக்கம் குணம் உள்ளவங்க, எதிரிகள் இடத்துல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை காமிச்சிருக்கிறாங்க. ஆனா பிள்ளைகளுடைய தொழுகையோட விஷயத்துல மிகவும் கண்டிப்போட இருக்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால பிள்ளைகளுடைய விஷயத்துல அவங்க தொழுகலன்னு சொன்னாக்க 10 வயசு ஆகியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகையின் மீது ஆர்வம் இல்லை, தொழுகை அவங்க பொடுபோக்காக கடந்து போறாங்கன்னு சொன்னாக்க நிச்சயமாக அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்தும். பிள்ளை வளர்ந்துட்டா நாளைக்கு பெரிய ஆனதுக்கு அப்புறம் தொழுதுக்குவான், வளர்ந்ததுக்கு அப்புறம் தொழுதுப்பான், வயசானதுக்கு அப்புறம் தொழுதுப்பான்னு சொல்லி நாம நினைச்சோம்னாக்க நம்முடைய பிள்ளைகள் அப்படி ஒரு தொழுகையாலேயே மாறுவது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். சிறு வயதிலேயே அவளுடைய மனதுல அந்த தொழுகையோட சிறப்பும் தொழுகையோட முக்கியத்துவம் பதியலைன்னு சொன்னாக்க வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி அவளுடைய உள்ளத்துல அது பதியும்? அதனால பெற்றோர்கள் இந்த வயசுல இருந்தே நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை பத்தின விழிப்புணர்வையும் ஆர்வத்தையும் நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். சரி, எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த தொழுகையில ஆர்வத்தை ஏற்படுத்துறது? அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, முதல்ல பிள்ளைகளுக்கு தொழுகையோட ஆர்வத்தையும் தொழுகையோட நன்மைகளையும் சிறப்புகளையும் சொல்றது மட்டும் பத்தாது. அந்த பிள்ளைகளை நம்மளோடு சேர்ந்து தொழுகணும். அந்த பிள்ளைகளை நம்ம தொழுகைக்காக அழைக்கணும். அன்பிற்குரித்தானவர்களே, இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் மதரசாவுக்கு போறாங்க, தொழுகையை பத்தி மதரசால சொல்லி தரப்படுது. ஆனா வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க, அத்தா தொழுகிறாரா அம்மா தொழுகிறாரான்னு பாக்குறாங்க. ஏன்னா பிள்ளைங்க இன்னைக்கு கேட்கக்கூடிய விஷயத்தை விட பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் பிள்ளைங்க ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதனால உஸ்தாது மதரசால எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் வீட்டுல அம்மா என்ன பண்றாங்கன்னு பிள்ளை பாக்குது, அத்தா என்ன பண்றாரு அப்படிங்கிறதான் பாக்கு. பாங்கு சொல்லியும் அம்மாவும் அத்தாவும் தொழுகைக்காக எந்திரிக்கலன்னா அந்த பிள்ளையும் நிச்சயமாக தொழுகைக்காக தயாராகாது. அப்ப முதல்ல நாம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி தொழுகணும். நாம தொழுகிறத நம்முடைய பிள்ளைகள் பார்த்துச்சுன்னு சொன்னாக்க நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் தொழுகையோட விஷயத்துல கவனத்தை ஏற்படுத்தும். 2வது, பாங்கு சொன்னோன்னு நம்முடைய பிள்ளைகளை தொழுக போன்னு சொல்லி பிள்ளைகளை தொழுக சொல்லி ஏவுறோமே தவிர அந்த பிள்ளைகளை சிறு வயதுல இருந்தே நம்ம பாங்கு சொன்ன பிறகு பிள்ளைகளை தொழுக வாங்கன்னு சொல்லி அழைக்கணும். தொழுக எந்திரிச்சு வா, நம்ம சேர்ந்து தொழுவோம். அத்தாமார்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஒழு செய்ய வச்சு பிள்ளைகளை தங்கள் கையோடு அழைச்சிக்கிட்டு போகணும். பள்ளிவாசலுக்கு போய் பள்ளிவாசலோட சிறப்புகளை சொல்லி கொடுத்து தொழுகையோட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்து தன்னோடு சேர்ந்து நின்று தொழுகக்கூடிய ஆர்வத்தை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தும். சிறு வயது பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்துல தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு வீட்டிலேயே தன்னோடு சேர்ந்து தொழு, நானும் தொழுகிறேன் நீனும் தொழுன்னு சொல்லி பிள்ளைகளை தன்னோடு சேர்ந்து அவங்களையும் தொழுக சொல்லி ஆர்வப்படுத்தணும். அப்ப பிள்ளைங்க நாம தொழுகிறதையும் பாக்குறாங்க, நம்மளோடு சேர்ந்து தொழுகிறாங்கன்னா அடுத்தடுத்து பிள்ளைங்க அவங்களே தொழுகைக்கான நேரம் வரும் பொழுது அம்மா வாங்க தொழுகுவோம், அத்தா வாங்க தொழுகுவோன்னு பிள்ளைங்களே ஆர்வப்பட்டு கூப்பிடக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுடைய மனநிலை மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும்.